வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/3/2026 மாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். பொறுமையாக இருந்து சக்ஸஸ் ஆகிறது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தலாம். தொழிலில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதும், உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படுவதும், உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதும், படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை எல்லாம் ஏற்படுவதும், அந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் விரைவிலே வரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக பங்குனி மாதத்திலிருந்து தொழில் ரீதியாக முன்னேற்றம் உறுதி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறுவது, உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது, திடீர் அதிர்ஷ்டம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், பயணங்களில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது, வெளியிலிருந்து நல்ல செய்திகள் வருவது, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக நீங்கள் எடுத்த முடிவே உங்களுக்கு எதிராக மாறுவது, உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் இவர்கள் உதவி செய்வார்கள் என்று எல்லோரும் ஒதுங்கி போய் விடுவார்கள். பொறுமையாக இருந்து சுமூகமாக முடித்து கொள்வது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் அதீத கவனம், பிள்ளைகள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ராசி. வியாபாரத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தருவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், சுபகாரிய செய்திகள், சுப விஷயங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, குருமார்களின் ஆசீர்வாதம், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்டுக்கொள்வது, தர்க்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய துலாத்திற்கு ஏற்றம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் அனுகூலம், தொழிலில் அற்புதமான ஏற்றம், புதிய முயற்சிகளில் சங்கடங்கள் தீர்வது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஆனந்தமும் அனுகூலமும் மிகப்பெரிய நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தெய்வ வழிபாடுகளில் உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்வது, பெரியவர்களை சந்திப்பது, ஆசீர்வாதம் வாங்குவது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஏற்றங்கள் பெறுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சிகளில் தனிப்பட்ட அனுகூலம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, சங்கடங்களிலிருந்து அபிவிருத்தி குறைவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது, அந்யோன்யம் அதிகரிப்பது, தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் ஏற்படுவது, தொழிலில் ஏதாவது ஒரு பாதிப்புகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் உத்தியோகம் புதிய முயற்சி ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம், சோஷியல் மீடியாவிலிருந்து தள்ளி நிற்பது, திடீரென்று தெரியாதவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஃபோன்களில் கூட ஆவேசமாக பேசாமல் இருப்பது, பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருப்பது, ஞாபக மருதியால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவது, வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது, புதிய விஷயத்தில் இது தேவையா என்பதை குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து செய்வது எல்லாமே நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.